ஆகாஷ்வாணி யோகம் தரும் யோகா யோகா பயிற்சியாளர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நிறைய பேர் யோகானா தலைக்கீழ நிற்கிறது, உடம்பை இப்படி அப்படி வளைச்சி ஆசனா பண்ணுறது, அது மட்டுமே யோகான்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைங்க. யோகா அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி, ஃப்ளெக்சிபிலிட்டி லெவலுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். ஸோ யோகாவே கஸ்டமைஸ் பண்ணி சொல்லி கொடுக்கலாம். நம்ம சுப்பிரமணி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு நாள் அவர் குடும்பத்தோடு ஒரு துணி கடைக்கு போயிருந்தார். கடைக்காரர் சொன்னார், இப்போ புதுசாக ஒரு ஃபேமிலி செட் வந்திருக்குங்க, அதை பார்க்குறீங்களா அப்படின்னு. சுப்பிரமணி சரி காமிங்க பார்க்கலாம் அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா ஒரே பிரிண்ட்டில் சுப்பிரமணிக்கு சட்டை வேஷ்டி, அவங்க ஒய்ஃப்க்கு சாரி அதே பிரிண்ட்டில், பசங்களுக்கும் அதே பிரிண்ட்டில் ட்ரௌசர் சட்டை, எல்லாம் ஒரே பிரிண்ட்டில் வச்சுட்டு ஃபேமிலி செட்டுன்னாங்க. ஏதோ யூனிஃபார்ம் மாதிரி இருந்தது. ஒய்ஃப் மணிமேகலைக்கு இது பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க அவங்க மைண்டில் வேறு ஏதோ ஒரு ட்ரெஸ் வாங்கணுன்னு வந்தாங்க, சாரி இல்லை. அதே மாதிரி அந்த சின்ன பையனுக்கு பார்த்தா அவங்களுக்கு அந்த சைஸுமே செட் ஆகலை. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவருங்க சொன்னாங்க, இல்லைங்க நாங்கள் தனித்தனியாகவே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க எடுக்க போயிட்டாங்க துணி. யோகாவும் அப்படி தாங்க. ஒருத்தரோட ஃப்ளெக்சிபிலிட்டி லெவல் வேறு மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கும் இன்னொரு நாளைக்குமே நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டி லெவல் மாறும். அவங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். காமனாக யோகா பண்ண முடியாது. ஆனால் எப்போ காமனாக பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணி நம்மளோட உடம்பு ஒரு ஆரோக்கிய லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ஜென்ரல் யோகா அப்படின்னு சொல்கிற யோகா நம்ம பயிற்சி பண்ணலாம். ஆனால் இப்போ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேக் பெயின் இருக்குது, இடுப்பு வலி இருக்குது அப்படின்னா, இனிஷியலாக சில ஆசனாக்கள் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம அந்த ஆசனாக்கள் பண்ணோம் அப்படின்னா இருக்கிற இடுப்பு வலி இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஆரம்பிக்கும் போது சில எளிமையான எக்ஸசைசஸ், வார்ம் அப் ஸ்ட்ரெச் இல்லைனா ப்ரிப்பரேட்ரி போஸ் அப்படின்னு ஒரு ஆசனா பண்ணுறதுக்கு முன்னாடி சில எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். அந்த ப்ரிப்பரேட்ரி போஸை முதல்ல சொல்லி கொடுப்போம். ப்ரிப்பரேட்ரி போஸே அவங்களுக்கு அந்த இடுப்பு வலிக்கு பண்ணக்கூடாது அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதை அவாய்ட் பண்ணிவிடுவோம். அவங்களோட இடுப்பு வலி போகிறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்து, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலியிலேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா அந்த தசைகள் இருக்குல்ல, இடுப்பு தசைகள் அதெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ மேலும் அவங்களுக்கு ப்ராப்ளம் வராமல் இருக்கணும், இல்லை கொஞ்ச நாள் கழித்து திருப்பி அவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த தசைகளை நல்லா வலிமைப்படுத்தணும். அதுக்கு யோகாலே ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன ஆசனாக்களோ அதை சொல்லித்தருவோம். அப்போது கம்ப்ளீட்டாக அவங்க அந்த பேக் பெயினோ இல்லை நீ பெயின்லேருந்து க்யூர் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு ஜென்ரல் யோகா, அவங்க எந்த ஆசனா பண்ணக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த ஆசனாவை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, அவங்களோட உடம்பு அது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஜென்ரல் யோகா, சராசரியாக எல்லோரும் பண்ணுற யோகாவுக்கு ஈவன் அட்வான்ஸ்ட் ஆசனாஸ் கூட அவங்க பண்ணுற லெவலுக்கு அவங்கள எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணும். இதுவே பிபி, மைக்ரேன் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க அப்படின்னா, அந்த ப்ராப்ளத்தோட அடிப்படை காரணம் என்னன்றது ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட டாக்டர் டயக்னோசிஸோட அவங்கள நாங்கள் கைட் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு தேவையான மூச்சு பயிற்சிகள், தியான முறைகள், ஆசனாக்கள் சொல்லி கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை எப்படி அவங்க கம்மி பண்ணலாம், எப்படி அதுலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்னு அவங்கள கைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு அவங்களுக்கு ஆசனாக்கள் பயிற்சி கொடுத்து, மூச்சு பயிற்சிகள் சொல்லி கொடுத்து, தியான முறைகள் செய்ய வச்சு அவங்களை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு யோகா தெரபிஸ்ட்டு, யோகா நிபுணரான நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். இதுவே முட்டி வலி அப்படின்னா, உங்களுக்கு கீழே உட்காந்து பண்ணுறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா சேரில் உட்காந்து பண்ண தொடங்கலாம். அவங்களோட முட்டியை சுற்றி இருக்கிற இந்த தசைகளை நல்லா அந்த இறுக்கம்லாம் நீக்கி ஃப்ளெக்சிபிள் ஆக்கி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி அந்த முட்டியை சுற்றி இருக்கிற தசைகள் எல்லாத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சுலபமாக கீழே உட்காரத்துக்கு நாங்கள் அதுக்கு தேவையான எக்ஸசைசஸ், ஆசனாக்கள் சொல்லி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி பெயின் இருக்கும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் மனநிலையிலுமே டிப்ரெஷன், கவலைகள் அதெல்லாம் இருக்கும். அதிலிருந்து வெளியில் வரத்துக்கு உங்களுக்கு மூச்சு பயிற்சி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி மூச்சு பயிற்சியுமே நாங்கள் சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி தியானமும் பண்ண வைப்போம். ஸோ மென்டல் லெவல்லையும் சரி, ஃபிசிக்கல் லெவல்லையும் சரி யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன கேட்கலாம், ஆக்சுவலாக சரிங்க நீங்கள் யோகா சொல்லித்தரீங்க, நாங்கள் குணமடைகிறோம், ஆனால் நான் இப்போ டாக்டர்கிட்ட போயிருக்கேன், அவங்க மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்களே, அது நாங்கள் தொடர்ந்து சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா? கண்டிப்பாக உங்களோட டாக்டரோட அட்வைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்.
ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்களோட டயக்னோசிஸ், அவங்க எக்ஸ்ரே ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க, அவங்களோட டயக்னோசிஸும் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த அட்வைஸுமே வாங்கிட்டு வந்து எங்ககிட்ட காமிக்கணும். அதுக்கு பேஸ் பண்ணி தான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் மெடிசின்ஸை ஸ்டாப் பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி பிபி, சுகர் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க மெடிசின்ஸை டக்குன்னு ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் யோகா பண்ண உங்களோட அந்த லெவல்ஸ் கம்மியாகும் போதோ, உங்களோட பெயின் கம்மியாகும் போதோ, அப்போ திருப்பி நீங்கள் மீண்டும் போய் உங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு சொல்லி அந்த டோசேஜை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி டாக்டர் அட்வைஸோடு அந்த மெடிசனை ஸ்டாப் பண்ணலாம். நம்ம யோகா ஜென்ரலாக ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் கஸ்டமைஸ் பண்ணலான்னு சொன்னோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, ஏஜ் வைஸாக கூட நம்ம வந்து அந்த யோகா வந்து கஸ்டமைஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லது. இப்போது சின்ன பசங்க, சிறுவர் சிறுமியர் அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய ஜம்பிங் சீக்வன்ஸ், அதாவது நல்லா குதிச்சு பண்ணுற மாதிரி வின்யாசா ஃப்ளோன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆசனாக்கள், சீக்வன்சஸ்ன்றது வந்து ஒரு 2-3 ஆசனா சேர்த்து வச்சு ஒரு தொடர்ந்து பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆசனாக்கள் சொல்லிக் கொடுப்போம். நல்லா உடம்பு வளைஞ்சி பண்ணுற மாதிரி ஆசனாக்கள் சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா சின்ன வயசுலேயே நம்மளை உடம்பு வளைச்சோம் அப்படின்னா அவங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி லெவல் நல்லா இருக்கும், அவங்களோட ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சின்ன பசங்களுக்கு நிறைய பேர் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, என் பையன் வந்து ஒரு இடத்துல உட்காரவே மாட்டானுங்க, குதிச்சுட்டே இருக்கான் இங்கேயும் அங்கேயும், ஒரு 5 நிமிஷம் ஒரு வேலையை வந்து உட்காந்து பண்ண மாட்டான், சீக்கிரமாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறான் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன், அவங்களுக்குமே அந்த மன அமைதி எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கேற்ற மாதிரி மூச்சு பயிற்சி, அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆசனாக்கள், ஸோ அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி, அந்த குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இன்ஃபேக்ட் இப்போது குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக ஒரு கதை மூலமாக யோகா சொல்லித்தரோம், நல்லா மியூசிக் போட்டு யோகா சொல்லித்தரோம், டான்ஸ் பண்ண வச்சு யோகா சொல்லித்தரோம். அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வரணுன்றதுக்காக நாங்களும் வந்து நிறைய புதுசாக மெத்தட் கண்டுபிடிச்சி ஃபைனலாக அவங்க வந்து எல்லார் மாதிரியும் நல்ல ஆசனாஸ்கள் பண்ண வைக்கிறோம். இப்போ நம்ம அடல்ட்ஸ், பெரியவங்களுக்கு 30 இயர்ஸ்லேருந்தே, சம்டைம்ஸ் 20 இயர்ஸ்லேருந்தே அவங்களோட ஆரோக்கிய இஷ்யூஸ் எல்லாம் நிறைய இருக்குது. சில பேர் வந்து ஜென்ரல் யோகாவுக்கு போவாங்க, பிகாஸ் அவங்களுக்கு எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸும் இருக்காது. பட் நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா அதை முதல்ல அட்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்கள ஜென்ரல் யோகா அந்த கிளாஸஸில் போடுவோம் நாங்கள். இப்போது முதியவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆசனாக்கள் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் வந்து வார்ம் அப் எக்ஸசைசஸ் நான் சொன்ன மாதிரி அவங்க பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி எக்ஸசைசஸ் நிறைய கொடுப்போம். அதே மாதிரி அந்த எக்ஸசைசஸ்மே வந்து ஒரு சப்போர்ட் வச்சு கொடுப்போம். ஒரு வால் சப்போர்ட் வச்சு பண்ணுறதோ, ஒரு சேர் வச்சு பண்ணுறதோ அந்த மாதிரி கொடுப்போம். நிறைய பேருக்கு கீழே உட்கார முடியாததுனால அவங்கள வந்து சேர்லேயே உட்கார வச்சு பண்ண வைப்போம். ஆனால் சில பேர் கொஞ்ச நாள் கழித்து நல்லா கீழே உட்காந்து சம்னாங்கோல் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகிடுவாங்கங்க. ஸோ அவங்களுக்கு சேர் யோகா அப்படின்னு சொல்லிட்டு சேர்லேயே உட்கார்ந்தபடி என்னென்னலாம் பண்ணலான்றதை அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். நிறைய பேர் பிராணாயாமா தியானம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நிறைய பிராணாயாமா தியானம், மெடிடேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி கொடுப்பேன். ஏன்னா நிறைய பேருக்கு தூக்கமே வராது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மூச்சு பயிற்சி நல்லா பண்ண வைப்போம், தியானமே நல்லா பண்ண வைப்போம். ஏன்னா அவங்க அந்த தூக்கம் வந்து ரொம்ப அவசியம் அவங்களோட ஓல்ட் ஏஜில். அப்போ தான் வந்து அவங்கள பாடி வந்து சீக்கிரமாக ஹீல் ஆகி நல்லா ரெக்கவர் ஆகிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நிறைய தியான பயிற்சி, நிறைய மூச்சு பயிற்சி பண்ண வைப்போம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி யோகாவை வந்து கஸ்டமைஸ் பண்ணி பண்ணலாம். ப்ராப்பர் கைடன்ஸோட கற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் பெட்டர். ஸோ யோகா பயிற்சி செய்யுங்க, ஆரோக்கியமாக இருங்க. யோகம் தரும் யோகா பயிற்சியாளர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.